மார்க் அதிகாரம் மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 1. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணி தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர்கள் கடலிலே நின்று ஒரு படவிலே ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையில் நின்றார்கள். வசனம் 2. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்திருக்கிற பொழுதோ அவர்களுக்கு சொன்னது. வசனம் 3. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். வசனம் 4. அவன் விதைகளில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. வசனம் 5. சில விதைகள் அதிக மண்ணில்லாத பாறை நிலத்திலே விழுந்தது. அதற்கு ஆழமான மணல் இல்லாதனால் சீக்கிரத்திலே முளைத்தது. வசனம் 6. வெயிலில் ஏறினது, தீந்து போயிது, வேறு இல்லாமையினால் உலர்ந்து போயிற்று. வசனம் 7. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. வசனம் 8. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. ஓங்கிய வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. வசனம் 9. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். வசனம் 10. அவர் தனித்து இருக்கிற பொழுது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் அந்த ஊமைகளை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். வசனம் 11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பே இருக்கிறவர்களுக்கு இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறதோ. வசனம் 12. அவர்களுக்கு குணப்படாதபடிக்கு பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களுமாக இருக்கும்படிக்கு அப்படியே செய்யப்பட்டு இருக்கிறது என்றார். வசனம் 13. பின்பு அவர்கள் அவர்களை நோக்கி, இந்த ஊமைகள் உங்கள் அறியவில்லையா? அறியவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் இப்படி அறிவீர்கள். வசனம் 14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனம் 15. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவைகளை இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானார்கள். வசனம் 16. அப்படி வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு. வசனம் 17. தங்களுக்குள்ளேயே வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து இருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும், துன்பம் உண்டானவுடன் இடர்கிறார்கள். இவர்களே கற்பாறையில் நிலத்திற்கு விதையாக்கப்பட்டார்கள். வசனம் 18. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யமும் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். வசனம் 19. இவர்களோ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனம் 20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறவர்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். வசனம் 21. பின்னும் அவர்கள் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேலே வைக்கிறதற்கென்றி மரக்காலின் கீழ்களிலும் கட்டில்களின் கீழ்களிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருகிறவர்களே. வசனம் 22. வெளியரங்கமான அந்தகாரமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. வசனம் 23. கேட்கிற ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். வசனம் 24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவில் அவர்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவிலே உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். வசனம் 25. உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனெவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். வசனம் 26. பின்னும் அவர்கள் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷன் நிலத்தில் விதைக்கிற விதை
விதைத்தது. நிலத்தில் விதையை விதைத்தது. வசனம் 27. இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க காணும் தெரியாத விதமாய் விதையை முளைத்து பயிரிடுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. வசனம் 28. அப்படியானால் நிலம் முன்னே முளையும் பின்பு கதிரிலேயே நிறைந்த தானியத்தையும் பலன்களையும் தானாய் கொடுக்கும். வசனம் 29. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்கள் அனுப்புகிறார்கள் என்றார். வசனம் 30. பின்னும் அவர்கள் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஊமைகளினால் அதை திஷ்டாந்தப்படுத்துவோம்? வசனம் 31. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியிலே விதைக்கப்படும் பொழுது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாய் இருக்கிறது. வசனம் 32. விதைக்கப்படுக பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழல்களில் வந்து அடைகிறதற்கு பெரிதும் கிளைகள் விடும் என்றார். வசனம் 33. அவர்கள் கேட்டன்றியும் திறனுக்கு தக்கதாக அவர்கள் அப்படிப்பட்ட அநேக ஊமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார்கள். வசனம் 34. ஊமைகளினாலே அன்றி அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் தம்முடைய சீஷர்களுடனே தனித்து இருக்கிற போது அவர்கள் எல்லோவற்றையும் விவரித்து சொன்னார். வசனம் 35. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறை போவோம் வாருங்கள் என்றார். வசனம் 36. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவிலே இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுக்கு அவர்கள் கூட இருந்து. வசனம் 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேலே மோதிற்று. வசனம் 38. கப்பல் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரை ஆயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். வசனம் 39. அவர்கள் எழுந்து காற்றை அதட்டி, கடலையும், இறையாதே அமைதலாயிரு என்று. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதலால் உண்டாயிற்று. வசனம் 40. அவர்கள் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 41. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.